என்னதான் நமக்கு 7 வயசானாலும், என்னதான் நம்ம ஜிம்முக்கு போய் சிக்மா ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு ஃபயர் விட்டு தெரிஞ்சாலும், கட்டம் போட்ட லுங்கி கட்டினவர் ஒருத்தர் டே இங்க வா அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள அப்படிங்கிற ஒரு ஜெர்க் வரும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது பயமா மரியாதை அப்படின்றத தாண்டி இந்த எமோஷனுக்கு பின்னாடி இருக்கிறது அப்பா. அப்பா மகன் இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி பல ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்தாலும் என்னோட ஃபேவரட் அப்படிங்கிறது இந்த அப்பா மகனுக்குள்ள இருக்க இந்த கிளாஷ், அதை பேஸ் பண்ணி வர்ற ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் இப்போ சமீபத்தில் வந்திருக்க டாக்ஸிக் ட்ரெய்லர் கூட அப்பா மகன் அவங்களுக்குள்ள இருக்க கிளாஷ் பற்றின படமாக தான் ரொம்ப ஓப்பனாகவே வந்து தெரியுது. நம்ம தமிழ் சினிமாவில் இந்த அப்பா மகனுக்கும் இருக்கிற இந்த கிளாஷ் வச்சு பல கிளாசிக்கான திரைப்படங்கள் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த கிளாசிக்கான திரைப்படங்கள் எல்லாத்தையும் ஒரு அலசிட்டு அதில் உண்மையிலேயே அந்த அப்பா மகனுக்கு என்ன மாதிரி ஒரு கிளாஷ் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க, அந்த டைரக்டர்ஸ் எவ்வளோ அழகாக அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நாம என்னப்பா செய்யறது? நாம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? இதையும் தாண்டி இந்த அப்பா மகன் கிளாஷ் அப்படிங்கிற பல படங்கள் வந்துருச்சு. இதுல டாக்ஸிக் எப்படி வித்தியாசப்பட போகுது அப்படிங்கிறதையும் ஒரு டிஸ்கஷனா இந்த வீடியோவில் வந்து பேச போறோம். வெல்கம் டு சினிமா போகன், நான் உங்கள் தெய்வம். இந்த அப்பா மகன் கிளாஷ் அப்படிங்கிற இந்த ஜானரே ஒரு சூப்பரான ஜானர். ஏன்னா பொதுவாக ஒரு படத்துல ஹீரோ அண்ட் வில்லன் அப்படின்னு இருக்கும்போது ஹீரோ அப்படிங்கிறவன் ஒரு தனி இண்டிவிஜுவல், வில்லன் அப்படிங்கிற ஒரு தனி இண்டிவிஜுவல், அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வரும். அதை எதிர்த்து வந்து சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் வில்லன் வந்து செத்துருவான், அவர் தோத்துருவான், ஹீரோ வந்து ஜெயிப்பான். பட் இந்த அப்பா மகன் கிளாஷ் அப்படின்னு வரும்போது மோர் தேன் பேட் அண்ட் குட் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு பிளட் ரிலேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இங்க ரெண்டு பேருக்குமே அந்த இழப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கும். தோ அந்த வெற்றி அப்படிங்கிறது யாரு ஜெயிச்சாலுமே அது ஒரு செலிப்ரேட்டட் விக்டரியா அவங்களால எடுத்துக்க முடியாது. ஏன்னா தோத்ததோ இறந்து போனதோ அவங்களோட ஒரு பிளட் ரிலேஷன். இந்த மாதிரி இந்த அப்பா மகன் கிளாஷ் அப்படிங்கிற இந்த ஜானர் தமிழ் சினிமா மட்டும் இல்லாம உலக சினிமாலேயே இதை வந்து ஒரு பில்லர் ஆஃப் எமோஷனா தான் வந்து கேரி பண்ணியிருக்காங்க. இப்ப ஸ்டார் வார்ஸ் படத்துல பாத்தீங்கன்னா டெத் வேடர் லூக் ஸ்கைவாக்கர் கிட்ட நான் தான்டா அவங்க ஒப்பன் அப்படின்னு ரிவீல் பண்ற அந்த சீன் ஆகட்டும், அதே மாதிரி கேட்ச் மீ இஃப் யூ கேன் ஒரு படம், ஒரு சூப்பரான கான் படம். அதுல கான்மேனுக்கும் ஒரு டிடெக்டிவ்க்கும் நடக்கிற ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி தான் இருக்கும் அந்த படம். அந்த படத்துக்குள்ள இன்னொரு எமோஷனும் வந்து டிராவல் ஆகும். என்னன்னா அந்த அப்பாவுக்கும் பையனுக்கும் அந்த ஒரு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வந்து போயிட்டே இருக்கும் அந்த படம் ஃபுல்லா. ஸோ அந்த அளவு இந்த அப்பா மகன் கிளாஷ் அப்படிங்கிறத வேர்ல்ட் சினிமாவும் நிறைய திரைப்படங்கள்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த தமிழ் சினிமா பக்கம் வந்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த அப்பா மகன் அந்த கிளாஷை சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியே தான் வந்து சொல்ல முடியும். ஸ்டார்டிங் வித் நம்ம நடிகர் திலகம் தங்கப்பதக்கம் படத்துல அப்கோர்ஸ் அந்த அப்பா மகன் கிளாஷ் அப்படிங்கிற மாதிரியே இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்தே அவர் பையன் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸரா அவருக்கு வந்து பிடிக்காது. கிளைமேக்ஸ்ல அந்த ஹை சேஸுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் அந்த கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ரெண்டு பேரும் மாறி மாறி சுட்டுப்பாங்க, அந்த பையனும் வந்து செத்துருவான். இந்த இடத்துல அது ஒரு செலிப்ரேட்டட் விக்டரியா வந்து இல்லாம அந்த பையனை தூக்கி அவர் எப்படி குழந்தையில அந்த பையனை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி அந்த பையனை மடியில வச்சுக்கிட்டு தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்டிமெண்ட் சீன் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லலாம். இதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, புரட்சி தலைவர் இந்த ஒரு ஜானர் ஆஃப் ஃபிலிம் மட்டும் அவர் பண்ணவே இல்லை. அவரோட கம்ப்ளீட் ஃபிலிமோகிராஃபியில் அவர் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. பட் இந்த ஒரு அப்பா மகன் கிளாஷ் அப்படிங்கிற அந்த ஜோனுக்குள்ள புரட்சி தலைவர் அவர்கள் வந்ததே கிடையாது. அப்படியே அடுத்த ஜென்ரேஷன் எடுத்தோம்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள். இப்போ சூப்பர் ஸ்டார் அவரோட பெஸ்ட் ஃபிலிம் அப்பா மகன் கிளாஷ் அப்படின்னா நிறைய பேர் வந்து நெட்ரிகன் சொல்லுவாங்க. நெட்ரிகன் அஃப்கோர்ஸ் சூப்பர் ஃபிலிம். பட் மிஸ்டர் பரத் தான் என்னை பொறுத்தவரை ரஜினிகாந்த் அந்த அப்பா மகன் கிளாஷ்ல சூப்பரான ஒரு மூவியா நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்துல சத்யராஜ் வில்லன், பட் அவருக்கு அந்த இடத்துல ஒரு ரிவெஞ்ச் வந்து தேவை கிடையாது. பரத் அங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா தன்னோட அம்மாவோட டிக்னிட்டியை வந்து காப்பாற்றணும். அதுக்காக ஒரு எமோஷனல் கோரோட அவர் வந்து போராடுவார். அதனால அது ஜஸ்ட் ஒரு ரிவெஞ்சா மட்டுமே பார்த்துட முடியாது. அந்த இடத்துல தன்னோட அம்மாவோட டிக்னிட்டியை காப்பாற்றணும்னு போராடுற ஒரு மகனா வந்து தான் நம்மளால பார்க்க முடியும். அதனாலதான் என்னவோ இந்த ஃபாதர் சன் கிளாஷ்ல இந்த மிஸ்டர் பரத் சூப்பர் ஸ்டாரோட ஒரு பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லலாம். குறிப்பா அந்த என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமாமா கண்ணு சௌக்கியம் அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு ரெண்டு பேரும் எதிரே நின்று ஒரு 100 புல்லட் மாறி மாறி சுட்டுக்கிறதுக்கு சமம். அப்பேற்பட்ட ஒரு வரிகளோட ஒரு சூப்பரான பாட்டு வந்து உருவாக்கி இருப்பாங்க. அப்படியே நம்ம உலகநாயகன் பக்கம் வந்தோம் அப்படின்னா உலகநாயகன் அவர்கள் தொடாத ஜானரே கிடையாது. பட் இந்த அப்பா மகன் கிளாஷ்ல இந்தியன் படத்துல
பிலாசபிக்கலா ரெண்டு எக்ஸ்ட்ரீம், அவங்க ரெண்டு பேர் எப்படி மோதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதாவது ஒருத்தர் சொசைட்டில நடக்கிற கரப்ஷன் எதிர்த்து போராடி அந்த கரப்ஷன் பண்றவங்கள கொல்லணும்னு நினைக்கிறவரு, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அந்த கரப்ஷன்ல என்னென்ன சான்சஸ் எல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் யூஸ் பண்ணி தனக்கான பர்சனல் கெயின்ஸை வந்து அடையிறவர். இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி அதை மோத போறாங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ற விதமே வந்து சூப்பரா இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த கரப்ஷனால பப்ளிக் வந்து பாதிக்கப்படுவாங்க. அந்த இடத்துல தான் பையன் தப்பு செஞ்சாலும் அதை தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்தியன் தாத்தா வந்து இறங்குவாரு. தோ அது வந்து பாரு அப்பா வந்து பையனே தண்டிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த எமோஷனலையும் அதுல வந்து கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் சேனாபதி அவர்கள் சொல்லுவாரு, தான் பையனை கொல்றது எவ்வளவு பெரிய வலி அப்படிங்கிறத ஒரு மீசையை வச்சு எக்ஸாம்பிளா சொல்லுவாரு. நாட் ஜஸ்ட் அது ஒரு அப்பா மகன் கிளாஷா மட்டும் இல்லாம ரெண்டு பிலாசபி கொண்டவங்க ஒரு நேரடியா மோதிக்கும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாரு உலகநாயகன். அதே ஜெனரேஷன்ல இன்னொரு சூப்பரான அப்பா மகன் கிளாஷ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அமைதிப்படை. அமைதிப்படை ஒரு அரசியல் படமா நம்ம வந்து நிறைய என்ஜாய் பண்ணியிருப்போம். பட் அதுக்குள்ள இருக்கிற அந்த அப்பா மகன் கிளாஷ் அப்படிங்கிறது தான் ஒரு கோர் ஸ்டோரி அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் மிஸ்டர் பரத்ல ரஜினிகாந்த் சத்யராஜ் கிட்ட எதுக்காக போராடுவாரோ அதே தான் அமைதிப்படையில அந்த வில்லன் சத்யராஜ் கிட்ட ஹீரோ சத்யராஜ் வந்து போராடுவாரு, which is அவங்க அம்மாவோட டிக்னிட்டிக்காக. ஸோ இப்படி இந்த அமைதிப்படை திரைப்படம் நாட் ஜஸ்ட் ஒரு ஃபாதர்ஸ் அண்ட் கிளாஷ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அது எல்லாரும் பேசப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அரசியல் படம். அந்த படத்துல யதார்த்த அரசியலை ரொம்ப முன் வச்சதுனால எல்லாருமே அது ஒரு அரசியல் படமா மட்டும் புகழ்வாங்க. பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்பா மகன் கிளாஷ் மூவினா அப்போ அமைதிப்படை படத்தை நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இப்ப அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு வந்தோம்னா ஏகே. இப்ப ஏகேவோட படம் அப்படின்னாலே இந்த அப்பா மகன் கிளாஷ் அப்படின்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும்போது வரலாறு படம். பட் வரலாறு படத்துல உண்மையிலேயே அந்த வில்லன் கேரக்டர் தான் வில்லன் கிடையாது. உண்மையான வில்லன் வந்து இந்த சிவசங்கர், which is அந்த டான்சர் தான். ஏன்னா அந்த டான்சர் ஒரு இடத்துல ஹியூமிலேட் ஆவாரு, பட் அவர் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் வந்து பண்ணுவார். அந்த குற்றம் அதோட இம்பாக்டால தான் இவன் வந்து வில்லனா ஆவானே தவிர இவன் வாண்டடா வந்து வில்லன் ஆகியிருக்க மாட்டான். அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் அவனை வந்து கெட்டவன் ஆக்கும். தன்னோட அம்மாவுக்கு இப்படி ஒருத்தன் பண்ணவனா கண்டிப்பா அவனை கொல்லணும், மன்னிக்க முடியாத குற்றம் பண்ணியிருப்பாரு, அதுக்காக அவன் வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் வந்து போராடுவான். அந்த வில்லன் அஜித், அதாவது வில்லன் அஜித்ன்னு காட்சிப்படுத்துறாங்க இல்லையா, அவரை கொண்டு இருந்தாலோ இல்ல அந்த கேரக்டர் செத்துருந்தாலும் இந்த படம் வந்து ப்ராப்பரா எண்டிங் ஆகியிருக்காது. அது ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபைடான ஒரு எண்டிங்கா வந்து இருந்திருக்கும். தப்பு பண்ணவன் கடைசியில செத்து போனான் அப்படின்ற மாதிரி முடிஞ்சதாலதான் வரலாறு படம் ஒரு நல்ல படமா ஒரு ஜஸ்டிஃபையபிள் ஃபிலிமா வந்து நம்மளால ஏத்துக்க முடியும். அப்படியே நம்ம தளபதி பக்கம் வந்தோம்னா எல்லாருமே இந்நேரம் கோட் படத்தை சொல்லுவோம் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலா கோட் படத்துல இந்த அப்பாவுக்கும் மகனுக்கும் எதுக்காக கிளாஷ் அப்படிங்கிறத ப்ராப்பரா சிமெண்ட் பண்ணாதனால தோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் அந்த அப்பா மகன் கிளாஷ் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் கேட்டகரிக்குள்ள கோட் ஃபிலிம் வந்து கொண்டு வரல. ராதர் லியோ படத்தை இந்த கேட்டகரியில வந்து கொண்டு வரலாம். ஏன்னா லியோ படத்துல பாத்தீங்கன்னா அந்த அப்பா மகன் கிளாஷை வந்து சூப்பரா வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேருமே தப்பு செய்யறவங்க தான். பட் ஒருத்தன் வந்து தொழிலுக்காக, அப்பா வந்து பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கைக்காக. இப்படி மூட நம்பிக்கைக்காக பண்ற ஒருத்தனை எதிர்க்கிற ஒரு பையன் அதுக்கப்புறம் சரி இது எதுவுமே வேணாம் அப்படின்னு ஒதுங்கி போனாலும் தொடர்ந்து அவங்க அப்பா வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். எந்த இடத்துல பார்த்திபன் பிரேக் ஆகி நான் தான் லியோ அப்படின்னு சொல்ல போறான் அப்படின்னு எல்லாருமே ஆர்வமா இருக்கும்போது அவங்க அப்பன் காதலியே போய் சொல்லுவான் பாத்தீங்களா, அந்த இடம் தான் தியேட்டர்ல விசில் பறந்த மொமெண்ட் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லலாம். ஸோ இந்த அப்பா மகன் கிளாஷ்ல எனக்கு கோட்டை விட லியோ ஒரு படி மேல அப்படின்ற மாதிரியே வந்து சொல்ல முடியும். வேற சூர்யா பொறுத்தவரை இந்த அப்பா மகன் பாண்ட் அப்படிங்கறத ரொம்ப சென்டிமெண்டா ரொம்ப அழகா வந்து காட்டியிருப்பாரு வாரணமாயிரம் படத்துல. ஆதவன் படத்துல கூட அது கிளாஷ் மாதிரி சொல்லவே முடியாது. அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு தான் அவன் அந்த மாதிரி வந்து பண்ணுவான். பட் இந்த கிளாஷ் அப்படிங்கறத அப்பாவை தாண்டி அப்கிரேட் ஆகி பெரியப்பாவை வந்து காட்சி பிடித்திருப்பாங்க. நீங்க 24 படத்துல பாத்தீங்கன்னா அப்பா கேரக்டர் வந்து வில்லனா இருக்க மாட்டாரு, ரதர் பெரியப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருப்பாரு. ஸோ இந்த பெரியப்பா சித்தப்பா இதை பேஸ் பண்ணி வந்த படங்கள் நிறைய இருக்கு. மேபி இந்த வீடியோக்கு பார்ட் 2 அந்த மாதிரி பண்ணும்போது அதுல இதை பத்தி வந்து பேசலாம். அப்படியே நீங்க விக்ரம் பக்கம் போனீங்கன்னா விக்ரம் அவர்களுக்கு சமீபத்துல வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் மகான். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு ஐடியாலஜியை வெறுக்கிற ஒரு அப்பா, அதே ஐடியாலஜியை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மகன். இவங்க ரெண்டு பேருக்குள்ள கிளாஷ் அப்படிங்கறத வந்து சூப்பரா வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேர் டிபேட் பண்ணி சண்டை போட்டுக்க வேண்டிய ஒரு ஐடியாலஜி விஷயத்த அதோட எக்ஸ்ட்ரீமிஸ்டா மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. இதுல கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஹேண்டில் பண்ண ஒரு அழகான விஷயம் என்னன்னா இந்த எமோஷன்ஸ் வச்சு விளையாடுறது. ஃபர்ஸ்ட் பையன் தான் வந்து ஆரம்பிப்பான், கடைசியில அப்பா வந்து விளையாடி அந்த எமோஷன்ஸ் வச்சு பையனை லாக் பண்ணி உள்ள தள்ளிடுவாரு. ஸோ மகான் இந்த ஜானர்ல சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்ட படம் அப்படின்ற மாதிரி என்னால வந்து சொல்ல முடியும்.
இந்த ஸ்டார் படங்களை தாண்டி அப்பா மகன் கிளாஷை சூப்பரா ஹேண்டில் பண்ண இன்னொரு படம் நான் சொன்னோம் அப்படின்னா சந்தோஷ் சுப்பிரமணியம். நாட் ஜஸ்ட் அப்பா மகன் சட்டையை பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாம ரெண்டு பேருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான தாட் ப்ராசஸ். அப்பா அளவு கடந்த அன்பு கொடுக்குறோம் அப்படின்ற பேர்ல ப்ரொடெக்டிவா இருக்கணும்ன்ற பேர்ல பசங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்காம இருக்கிறது, பையன் வந்து எப்படியாச்சும் அப்பா விட்டு பிச்சுக்கிட்டு போகணும், தான் சுயமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பையன். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கிற அந்த எமோஷனல் ரைவல்ரி இருக்கு பாத்தீங்களா. இப்ப நான் சொன்ன ஆக்ஷன் பிலிம்ஸை விட ஒரு அப்கிரேடான ஒரு படம் தான் வந்து சந்தோஷ் சுப்பிரமணியம். ஏன்னா ரெண்டு பேருமே நல்லவங்க, இதுல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்றது சொல்லவே முடியாது. ஒருத்தர் அவரோட ஃபேமிலியை ஓவர் ப்ரொடெக்டிவா பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு நல்லவர், இன்னொருத்தன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் லைஃப்பை வாழணும் அப்படின்னு நினைக்கிற இன்னொரு நல்லவன். ஸோ ரெண்டு நல்லவங்க மோதிக்கும் போது அவங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றத சூப்பரா காட்சிப்படுத்தின ஒரு படம் தான் வந்து சந்தோஷ் சுப்பிரமணியம். இப்ப சந்தோஷ் சுப்பிரமணியம் மாதிரியே ஒரு அப்பா மகனுக்குள்ள நடக்கிற கிளாஷ் அப்படின்ற ஒரு படம் சொல்லணும் அப்படின்னா எம்டன் மகன் சொல்லலாம். நீங்க எம்டன் மகன் யோசிச்சு பாருங்களேன். எம்டன் பொறுத்தவரை அவரு ரொம்ப தப்பானவர் அப்படிங்கிறது வந்து சொல்லவே முடியாது. அதாவது அவர் வந்து துரோகம் பண்ணிட்டு குடும்பத்தை மறந்து அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லவே முடியாது. அவருக்கும் தான் ஃபேமிலியை ப்ரொடெக்டிவா பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். பட் அதை தாண்டி அவருக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ அவருக்கு ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். அந்த ஈகோவும் அந்த ப்ரொடெக்டிவ்னஸும் சேரும்போது ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆளா வந்து மாறிடுவாரு. அதனாலயே என்னவோ பார்க்குற இடம்லாம் அவர் பையனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. எதுக்கு எடுத்தாலும் அடிப்பாரு, மாவை தூக்கி அடிப்பாரு, அரிசியை தூக்கி அடிப்பாரு, பொம்பளை ஷோக்கு கேட்குதா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பாரு. அதை ரியலைஸ் பண்ணி தான் கிளைமேக்ஸ்ல ஒரு பையன்கிட்ட வந்து பேசுவாரு. ஸோ எம்டன் மகனும் சந்தோஷ் சுப்பிரமணியம் கிட்டத்தட்ட இந்த அப்பா மகன் கிளாஷை சட்டையை பிடிச்சி அடிச்சுக்கிறத தாண்டி எமோஷன்ஸா வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டான் படம் ஆகட்டும், கேடி பில்லா கில்லாடிறாங்க, இந்த ரெண்டு படமும் ஆகட்டும் ஆரம்பத்துல இருந்து இந்த அப்பா கேரக்டரை ரொம்ப டாக்ஸிக்காவே காட்டியிருப்பாங்க, டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ணுவாப்ல. பட் கிளைமேக்ஸ்ல அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறத வச்சு முடிச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள்ல இந்த ஜானர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டதால இப்ப எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன வருது அப்படின்னா, டாக்ஸிக் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே இந்த டாக்ஸிக் ஃபிலிம் மேல நிறைய கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. இந்த படம் வந்து எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க, இல்ல யஷுக்கும் கீது மோகன்தாஸ் அவர்களுக்கும் ஒரு சின்ன வாய்க்கா தகராறு ஆகிருச்சு. இந்த மாதிரி பல ரூமர்ஸை தாண்டி இந்த படம் இப்ப ரெடி ஆகிருச்சு, ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ட்ரெய்லரும் ஒரு பெஸ்ட் ட்ரெய்லர் அப்படிங்கிறத வந்து சொல்லிடவே முடியாது, ஒரு வாட்சபிள் ட்ரெய்லர் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்மளால சொல்ல முடியும். இப்ப கீது மோகன்தாஸ் மேல நம்ம நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்க மூத்தோன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து எடுத்தாங்க மலையாளத்துல. இப்ப அந்த படம் ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரியும் சொல்ல முடியாது. அந்த படம் ஒரு ஆவரேஜான ஃபிலிம், கொடுத்த காசுக்கும் டைமுக்கும் ஒரு நல்ல ஃபிலிம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியுமே தவிர, இப்ப டாக்ஸிக்கும் மூத்தோனும் கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். இப்படி ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னரை கீது மோகன்தாஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப வர ரூமர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை கீது மோகன்தாஸ் அப்படிங்கிறது பேர் மட்டும்தான் இருக்கு, பட் முழுக்க முழுக்க டைரக்ட் பண்ணது யஷ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எது எப்படியோ படம் வந்த பின்னாடி தான் தெரியும். டாக்ஸிக் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுமா, இல்ல பிரபாஸ் அப்படிங்கிற ஒரு பேன் இண்டியன் ஃபர்னிச்சர் எப்படி உடைச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி யஷ் அப்படிங்கிற ஃபர்னிச்சரும் உடைக்கப்படுமா அப்படிங்கிறது படம் வந்த பின்னாடி தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பா சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட்டான இந்த அப்பா மகன் கிளாஷ் பேஸ்ட் மூவி என்ன அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஏதாவது படம் மிஸ் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குற எல்லாருமே வந்து தெரிஞ்சுப்பாங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.